பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக 3 கிரகங்களுடைய பயிற்சியை சொல்லி வந்தாலும் கூட முழுமையான பலனை பெற முடியவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பயிற்சி தான். குரு பயிற்சியா இருந்தாலும் சரிங்க, சனி பயிற்சியா இருந்தாலும் கூட, ராகுகேது பயிற்சி வரைக்கும் வக்ரம் அடைவதில்லை. ஏன்னா அவர் வக்ரகதியில தானே இருந்துட்டு இருக்காரு. அந்த வகையில சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஜூலை மாதம் 26 அல்லது 27 இந்த இடைப்பட்ட காலத்துல சனி பகவான் வக்ரம் அடைகின்றார். ஒரு அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராசி விட்டு ராசி, கண்டம் விட்டு கண்டம் தாவுறது மாதிரி ராசி விட்டு ராசி அவர் வரலைங்க. தன்னோட அதாவது மீன ராசி, மீனத்துல பொறுத்த வரைக்கும் அவர் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி அடைகின்றார். கும்பத்திற்கும் மீனத்திற்கும் இடைப்பட்ட இடத்துல அவர் பயிற்சியாகி வக்ரமாகின்ற ஒரு நிலையைத்தான் நாம் சந்திக்கணும். இது எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? அந்த வகையில் பார்க்கும்போது நாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை தானே. அதாவது எல்லாம் இருக்குங்க, நல்ல வாழ்வு அமைந்தாலும் கூட அது நல்ல முறையில் நடத்த முடியாத ஒரு போராட்ட களம்தான். நல்ல கணவன் மனைவி உறவு இருந்தாலும் கூட அதுல ஏனோ ஒரு தயக்கம், ஒருவருக்குள் ஒரு எரிச்சல் கோபத்தை சந்திக்கின்றோம். நல்ல பிள்ளைகள் அமையவில்லையே என்று கலங்குகின்றோம். அமைந்த பிள்ளைகளும் அவ்வாறு இல்லையே என்றெல்லாம் போராடுகின்றோம். போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வாக, போர்க்களம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் இந்த வாழ்வு எனக்கு அமைந்து விட்டதே என்றெல்லாம் பார்க்கின்றோம். எல்லோருடைய வாழ்வுகளுமே அதிர்ஷ்டம் அடிப்பதில்லை, அதிர்ஷ்ட காற்று வீசுவதில்லை. ஆனாலும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாதா என்று நாம் கலங்கி இருக்கின்றோம். கலங்கி இருக்கும் போது இறைவன் திருப்பாதத்தை நோக்கி நகர்கின்றோம். அதனுடைய தான் 2 கண்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு இறைவன் மீது வைத்த நம்பிக்கை, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது வைத்த நம்பிக்கை. கண்கள் 2 இருந்தாலும் கூட பார்வை ஒன்றாக இருப்பதை போலத்தான் இந்த கிரகங்களுடைய பயிற்சி. அந்த வகையில பார்க்கும்போது சனி வக்ர பயிற்சி, இந்த வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை தருமானா கண்டிப்பா தரும். ஒரு சின்ன மாற்றத்தை, ஒரு கிரகம் ஒரு கொஞ்சம் அசைஞ்சா கூட போதும், நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை தந்துவிடும். அந்த வகையில பார்க்கும்போது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அஷ்டம சனியாக இருக்கின்றது. அதெல்லாம் இருந்துட்டு போதுங்க. அஷ்டம சனியோ, ஜென்ம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, பாத சனியோ, அதெல்லாம் இருந்துட்டு போதுங்க. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஏதோ ஒரு சக்தி நமக்கு உதவும். அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம், கர்மாவிற்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர். அந்த வகையில் பார்க்கும்போது நீதிமான் என்றுதான் சொல்வேன். அந்த வகையில பயமே வேண்டாம், முதல்ல பயத்தை துடைத்து விடுங்கள். நம்பிக்கையை தரக்கூடியவனும் சனி பகவான் தான். அதனாலதான் அந்த திருத்தணியில பாதசனி ஆலயம் கட்டி சேவை செய்து வருகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் மீது எனக்கு அதீதமான ஈடுபாடு. பயமே வேண்டாங்க. சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, சாட்சிக்காரங்காலில் விடதை விட சண்டைக்காரங்காலில் விடலான்னு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சனி வக்ர பயிற்சி சிம்மத்திற்கு எந்த விதமான ஒரு தாக்கத்தை, எந்த விதமான ஒரு மாற்றத்தை, எந்த விதமான ஒரு வாய்ப்பை தரும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு என்றுதான் சொல்லுவேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியில எந்த விதமான ஒரு மாற்றத்தை தருவார் என்பது அஷ்டம சனியாகத்தான் இருக்கின்றார். அஷ்டம சனியினுடைய ஆட்டம், அந்த ஆட்டத்துல தான் நடுநடுங்கி போனீர்கள். எதை இழப்பது, எதை நம் கைவிட்டு போய்விடுமோ என்று கலங்கிய ஒரு காலகட்டம். அருமையான ஒரு சந்தர்ப்பம், அருமையான ஒரு வாய்ப்புங்க, அருமையான ஒரு சந்தர்ப்பம், அருமையான ஒரு வாய்ப்பைத்தான் சனி வக்ர பயிற்சியில சிம்மம் சந்திக்க போகின்றது. கண்டக சனியுடைய தாக்கம் மாறி மாறி அஷ்டம சனியின் தொடக்கம் வக்ரம். அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். பேச்சில கவனமாக இருந்து விட்டாலே போதும். சனி பகவானுடைய பாதிப்பு முழுமையாக இல்லைங்க. வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் இழந்திருக்கீங்க தெரியுமா? பிறருக்கு உதவி செய்து, பிறருக்கு சுமை தாங்கியாக இருந்து, பிறருடைய நட்கள் உங்களுக்காக ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? உங்க நிலைமையை ஒரு நாளை யோசிச்சு பார்த்தீர்கள். தன்னலம் கருதாத சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்துல நீங்க பேச்சில கவனமா இருங்க. அதே நேரத்துல தொழில நிதானமா இருங்க. கொஞ்சம் அந்த ஒரு 138 நாட்கள் நிதானமாக இருந்து விட்டால் வேகம் எடுத்து விடும். நல்ல முறையில உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்கின்ற அருமையான சந்தர்ப்பத்தை தொழில அடைவதற்கான சூழ்நிலையே இந்த சனி பகவானே அமைத்து தருவார். சிம்மராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பமாம்னா ஆமா. அதே நேரத்துல வக்ர சனி தரும் விசித்திர பலன்கள். இந்த வக்ர சனி ஒரு விசித்திரமான பலன்களை தரப்போகின்றது. தொழில, வாழ்க்கையில, குடும்பத்துல எதிர்பாராத நற்பலனை தரப்போகின்றது. மனதுல மட்டுமல்ல, உடல்ல மட்டுமல்ல, ஒரு அமைதியான சந்தோஷமான காற்று வீச தொடங்க போகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான பரிகாரங்கள்னு பாத்தீங்கன்னா,
எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். மனதையும் வாக்கையும் சரியாக வைத்துக் கொண்டாலே போதும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பணம், பதவி, பாராட்டு, சிம்மத்திற்கு சனியின் வக்ரகாலம் தருகின்ற ஒரு நல்ல யோக பலன் தான். இதுவரை எதையுமே அனுபவிக்க முடியாத பிறர் அனுபவித்தை பார்த்து பார்த்து கலைகின்ற உங்களுக்கு எல்லாம் பொண்ணும் பொருளும் மட்டுமல்ல, பதவி உயர்வு மட்டுமல்ல, குடும்பத்துல நிம்மதி மட்டுமல்ல, அத்தனையும் மொத்தமாக தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம். இந்த காலம் குறுகிய காலம் தான், 138. கவலையே பட வேண்டாம். கடந்த காலத்தினுடைய எதிர்ப்புகளையும் ஏமாற்றத்தையும் ஈடு செய்கின்ற, எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி சிம்மத்துக்கு தருகின்றது. அதே நேரத்தில் சனியுடைய வக்ர காலம் என்னெல்லாம் தரும் பாத்தீங்களா? இழந்ததை தரும். இதுல 1000 அர்த்தம் பொதிஞ்சிருக்கு. எதை இழந்தீர்கள்? இழந்தது மண்ணோ, பெண்ணோ, பொண்ணோ. இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்துல சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைத்து தரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா சனியினுடைய பாதிப்பில் இருந்த ஒரு நிம்மதி தரக்கூடியது. குரு பகவான் தர மருந்ததை குரு பகவான் கொடுக்க மறந்ததை கொடுக்க வைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி. சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள், நல்ல தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல எதிர்பாராத ஒரு மாற்றம் ஏற்படும். எதிர்பாராத திசையில் இருந்து பொண்ணும் பொருளும் வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். தடைபட்டு போன திருமணம் தடை நீங்கி பிரச்சனை இல்லாம ஒரு வாழ்வு அமையும். திருமணம், காதல் திருமணமா இருந்தாலும், பொதுவா பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் அது நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு. பிள்ளைகளால நிம்மதி இழந்து தவித்தவங்களுக்கு பிள்ளைகளால ஒரு நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான ஒரு இது. என்னுடைய வாழ்க்கைக்கு எது தடை, இதுதான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கைக்கு எது தடை, எது பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை சனி பகவானே குருவாக இருந்து உங்களுக்கு போதிப்பார். குறிப்பா பார்த்தீங்கன்னா மறைமுகமான சில வித்தைகள், மறைமுகமான வித்தைகளால மறைமுகமான மனிதர்களால் வரக்கூடிய பாதிப்பில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் சொல்லுவேன். காரணம், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து போராடி உயர்ந்த உங்களுக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம், அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி எல்லாம் பார்க்காதீங்க. சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து காக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா, சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு இல்லவா? அந்த வகையில முடிந்தவரை இந்த காலகட்டத்துல வல்லப கணபதின்னு சொல்லுவாங்க, அருமையான ஒரு மகா சக்தி. ஏன்னா இந்த அஷ்டம சனி பாதிப்புகள் வரும்பொழுதெல்லாம் இந்த ஆலயம் சென்று வணங்குகள் என்பேன். அந்த ஆலயம் தான் திருச்சி திருவானைக்கா ஆலயத்துல பாத்தீங்கன்னா சுற்றி வரக்கூடிய பிரகாரத்துல வல்லப கணபதிக்குன்னு ஒரு இடம் உள்ளது. அந்த இடத்துல சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. அங்கு சென்று வர முடியவில்லையா, வீட்டிலேயே ஒரு மஞ்சளோ ஒரு சாணியோ பிள்ளையாரை பிடித்து வைத்து அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வீர்களானால் அற்புதமான யோக பலனை தரும். குறிப்பா செவ்வாய்க்கிழமை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நான் நிறைய பேர் சென்று வழிபடுதல் என்று கை காட்டிய இடம் தான் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை முழுமையா சரணடைஞ்சினீங்க. என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, இந்த வலியும் வேதனையை என்னால தாய்க்கவே முடியல, எனக்கு ஒரு நிம்மதியை தாய் என்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் மனமுருக பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க. முடிந்தாலும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்க. நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி சனி வக்ர பயிற்சி தான். தொழில குடும்பத்துல வாய்ப்புகள் இல்லாமல் கலக்கியவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய காலமாக இந்த காலம் சிம்மராசிக்கு அமையும். குறிப்பா சொல்ல போனா இதெல்லாம் சொல்லிட்டு முடித்து விடலாம் இதோடு அப்படின்னு பார்த்தா, இந்த சனி வக்ர பயிற்சியில அதிக நற்பலனை தரக்கூடியதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்லுகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்புங்க. உத்தியோகத்துல நல்ல திட்டங்கள், மதிநுட்பமான திட்டங்களை எல்லாம் தீட்டுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் துணிச்சல் பிறக்கும். இது ஒண்ணுதான் இந்த காலகட்டத்துல சனி வக்ர பயிற்சி காலத்துல நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் அல்லவா, அமைதியாக இருந்து விட்டாலே போதும். தானுண்டு தன் வேலையுண்டு இருந்து விட்டாலே நிறைய இழப்புகளையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்காமல் போய்விடலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்னேன் அல்லவா, சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுகின்ற துணிச்சல் பிறக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவுவார்கள். குறிப்பா ஆன்மீக வழிபாடுகளை ஈடுபாடு கூடும். ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு, குலதெய்வ ஆலயம் சென்று வழிபடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைத்து தெரியும். அஷ்டம சனியின் நிழல்படுவதால ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஏன்னா பெரும்பாலான இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அஷ்டம சனி காலகட்டத்துல உடல்நிலை பாதிக்கப்படும். இது ஏன் பாதிக்கப்பட்ட, எப்படி பாதிக்கப்பட்டது இடம் புரியாத ஒரு கலக்கம். கவலைப்படாதீர்கள், அந்த நிலை மாறும். கூட்டு வியாபாரத்துல கணக்கு வழக்குகளை துல்லியமாக வைத்திருந்துங்கள். கூட்டு வியாபாரம் செய்வர்கள் ஒருவர் அனுசரித்து செல்வது
இந்த காலகட்டத்தில் சிறப்பு. குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு வழியில சில சட்ட சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்து விடுங்கள். விழிப்புணர்வு தேவை. காரணம் என்னன்னா, மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை எப்படி வரும், எதனால வரும், யாரால வரும் சொல்ல முடியாது அல்லவா? அதற்கான தீர்வு அமைகின்ற ஒரு நற்காலமாகத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைகின்றது. யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ முயற்சிக்க வேண்டாம். வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு காலம் இந்த 138 நாட்கள் உங்களுக்கு தான். வீண் அலைச்சல்களை மன உணர்ச்சிகளை ஏற்பட்டாலும் கூட அதை மாற்றுகின்ற தன்மை இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு அமைத்து தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? சிம்மம் வந்து பாருங்கம்மா, அஷ்டமத்து சனியில இருக்காங்க. அஷ்டமத்து சனியினோட பிடியில சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ராசி சிம்ம ராசி தான். பாவம் எந்த வீடியோஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சிம்மம்னு இருந்தா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. யாராவது ஒருத்தவங்க எங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுங்க. ஆமா, சும்மாவானா சொல்லுங்க. இதுதான் உங்களோட மைண்ட் வாய்ஸ். பாவம். ஆனா நம்ம இப்ப அவங்களுக்கு சும்மா எல்லாம் சொல்ல வேண்டாம், உண்மையாவே சொல்லலாம். அஷ்டமத்து சனியினோட பிடியில படாத பாடு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் கையில இருந்த காசு மொத்தம் 0 ஆச்சுமா, மெஜாரிட்டி ஆஃப் சிம்மத்துக்கு. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல நிறைய பேர் நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன், நீ தொழில் செய், நான் உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன் எல்லாம் சொல்லி இவங்கள வந்து ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இப்ப நிறைய பிசினஸ் மேனுக்கு இன்வெஸ்டர்லாம் ஒதுங்குறாங்க. என்னால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீ எனக்கு காசை திருப்பி கொடு, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உன் மேல நான் கோர்ட்ல கேஸ் போடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி த்ரெட்டனிங்கும் சிம்மத்துக்கு ஓடிட்டு இருக்கு. வீட்டுல இவ்வளோ பஞ்சாயத்து வெளியே இருக்கு, வீட்லயாவது நிம்மதி இருக்கா? வீட்லயும் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க சந்திக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொசைட்டிலயும் பெருசா மரியாதை இல்லை. இப்ப நம்ம ஆளுங்க என்னம்மா இவ்வளோண்டு விஷயம்னா இவ்வளவு பெருசா ஆக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்புற இடம்லாம் இப்படி பண்ணா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சிம்மத்தினோட மைண்ட் செட் இருக்கு. கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப அவ்வளோ கஷ்டத்துல இருக்க சிம்மம் ரிலீவ் ஆக போறாங்க. எப்படி அப்படின்னா, சனி அஷ்டமத்து சனியாவே இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சு குருனோட உச்ச பார்வையில இருக்காரு. அப்ப என்ன வந்து நாலா பக்கமும், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நாலா பக்கம் இல்லம்மா, 8 திக்கும் பிரச்சனைகளை கொடுத்துட்டா சனி. இப்ப 8 திக்கும் பிரச்சனைகளை கொடுத்தவன் அமைதியாக போறான். அது ஒரு பெரிய பிளஸ். நான் முதல்ல இருந்தா மாதிரி கர்ஜிக்க தொடங்கக்கூடிய காலகட்டம். மீண்டும் கர்ஜிக்க போறாங்க. ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில நல்லது ஃபர்ஸ்ட் இது நடக்க போகுது. வேற ஏதாவது நல்லது இருக்குமா? 6 மற்றும் 7க்கு அதிபன் சனி பகவான் சிம்மத்துக்கு. 6ஆம் பாவம் அப்படின்றது கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவம். சனி அஷ்டமத்து சனியா வந்ததுல இருந்து நேர்முக எதிரிகளும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மறைமுக எதிரிகளும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிம்மத்துக்கு எப்பயுமே கடன் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த கடன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பெரும்பாலான சிம்மம் ஆசைப்படுவாங்க. 6 பேர்கிட்ட கடன் இருக்குப்பா, அதுல 4 வந்து தனிநபர் கடன். அந்த தனிநபர் கடன் அந்த 4 பேர்ல ஒருத்தைய மூளைய தின்றான், என்னால முடியல, கழுத்தை நெரிக்கிறான், 4 பக்கமும் எனக்கு பிரச்சனை பண்றான், போற இடம்லாம் வந்து கடனை கொடுன்னு அசிங்கப்படுத்துறான், கேவலப்படுத்துறான். அவன் ஒரு கடன் அடிச்சா கூட போதும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அப்படின்னாலும் எனக்கு ஏகப்பட்ட நோய் இருக்கு, இந்த மைக்ரேன் ஒண்ணு இருக்கு பாரு, அந்த மைக்ரேன் மட்டும் இல்லைன்னா கூட போதும் அப்படின்றதுனாலும் இந்த மாதிரி நம்ம யோசிப்போம்ல, 4 பக்கமும் பிரச்சனை போச்சு, இந்த ஒரு ஒண்ணு இல்லைன்னா போதும் நம்ம யோசிப்போம், சமாளிச்சுலாம் நினைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதுலன்னா அந்த முக்கியமான ஒரு சில பிரச்சனைகள் காணாம போயிடும். ஒரு ஆள் கிட்ட நீ கடனை கொடுக்க, அந்த கடனை கொடுத்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன்னா அந்த ஆளோட கடனை சனி பகவான் தீர்த்து வைப்பார். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, சனி பகவான் நேரடியா வந்து கடனை தீர்த்து வைப்பாரா? கடவுள் மனுஷ ரூபினேமா. நம்ம உறவுகள், முக்கியமா நம்ம வீட்டுல இருக்க பொம்பளைங்க, அடவிடுப்பா நீ வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, என்னக்கே வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்தா நான் தாலி கயிறு போட்டுக்கிறேன், இந்த தாலி சரட்டை கொடுக்குறேன், நீ அவனை பிரச்சனை தீரு. ஏன்னா சிம்மம் எந்த அளவுக்கு போனாங்கன்னா, முடியல என்னால, எனக்கு வாழறதா சாவறதான்னு தெரியல, சூசைட் பண்ணி செத்துக்கலாம் போல தோணுது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மொத்த தைரியத்தையும் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் பிரச்சனைனா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைனா அவங்க கூட என்ன பண்ணுவாங்க? இப்படி இருந்த சிம்மம் அந்த முக்கியமான கடன்ல இருந்து வெளியே வருவாங்க, நோயில இருந்து வெளியே வருவாங்க. இது ஒரு பெரிய பிளஸ் சிம்மம். அதே மாதிரி மனைவி குறித்து சில ஆசைகள் இருக்கும். நம்ம இந்த பழைய படம், ரஜினி சார் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, காதலிக்கிற பொண்ணு என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பண்ணணும், காலையில விடிய காலையில எழுந்து வந்து நம்மளுக்கு வந்து உட்கார வச்சு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்பாட்டி சூடா இட்லி சுட்டு வந்து கொடுத்து மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அதை கேட்டுட்டு ராதிகா விடிய காலைல 2 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து 3 மணிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ஒரு குண்டா இட்லியை சுட்டு சாப்பிடுமாமான்னு சொல்லும். ஏண்டி இப்படி பாடுபடுற அப்படின்னா, நீ தானே ஆசைப்பட்ட அப்படின்னு. ஆமா, அனுபவி. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு தன்னோட லைஃப் பார்ட்னர் குறித்து அப்படி ஒரு ஆசை இருக்கும். என்னடா காசு இருந்த வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம், இந்த காசு நம்ம கையில இல்ல அப்படின்னும் போது முக்கியமா நம்ம வாழ்க்கை துணை நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க. பணம் தான், ஆமா பணம் தான் வாழ்க்கையா,
பணத்தை தவிர வாழ்க்கையில வேற எதுவுமே இல்லையா? ஆனா உண்மை என்ன அப்படின்னா பணம் தான் வாழ்க்கையா இருக்கு இந்த காலகட்டத்துல இல்லையா? அதை மறுக்கவே முடியாது. மறுக்க முடியல. அது நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் ஃபீல் பண்றோம். என்னடா இப்படி பணம் இருந்தாதான் மரியாதையா உலகத்துல அப்படின்றது நானே வந்து நிறைய முறை ஃபீல் பண்ணிருக்கேன். புரியுதாமா? எல்லாரோட லைஃப்லயும் ஒரு வாட்டியாவது நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி சிம்மம் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. என் மனைவி எனக்கு சப்போர்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என் மனைவி சந்தோஷத்துல கூட இருந்தவ என்னோட துக்கத்திலயும் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு அர்த்தாங்கினி, எனக்கு உண்மையான கஷ்டத்திலயும் அர்த்தாங்கினியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு மனைவி குறித்து. சிம்மராசி பெண்களுக்கு கணவர் குறித்து அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு சில ஆசைகள் நிறைய. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவெல்லாம் பிரச்சனை பண்றான். புதுசா யாராவது தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜம்முன்னு நான் தொழில் செஞ்சா எப்படி இருக்கும்? புது பார்ட்னர் ஒருத்தராவது வருவாங்க நிறைய சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ். அப்ப வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட உச்ச பார்வையில இந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு. கடைசி 40 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குருனோட உச்ச பார்வை இல்ல. குரு எங்க போயிட்டாரு? குரு அதிசாரமா சிம்மத்துக்கு போயிட்டாரு. அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் ஒண்ணு கொடுக்க போறேன் அப்படின்றது ஒரு டீசர், நான் ட்ரெயின்ல காமிச்சிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. அப்ப இப்ப என்ன ஆகும்? அந்த 40 நாட்கள் சிம்மம் வந்து பாருங்க எல்லாமே சார்ட் அவுட் ஆன மாதிரி தெரியும். எல்லாமே சார்ட் அவுட். ஒரு 100 நாள் எனக்கு நல்லா இருக்கு, பரவாயில்லப்பா, நான் திருப்பி வந்து வித்ஸ்டாண்ட் ஆயிட்டேன், திருப்பி நான் ஜெயிச்சுட்டேன், கம்பேக் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். திருப்பி லைட்டா வீட்டுல புகையும், வேலை செய்யற இடத்துல லைட்டா கான்ஃபிளிக்ட்ஸ் வரும். என்னடா அது முடிஞ்சு போனது திருப்பி. ஆமா, ஹெல்த் இஷ்யூஸ் லைட்டா வரும். இவங்க யோசிப்பாங்க, ஒவ்வொரு சிம்மமும் யோசிக்கும், என்னடா நடக்குது என்ன சுத்தி, என்னையா திரும்பவுமா அப்படின்ற மாதிரி தோணும். அது ரொம்ப மைல்டா தான், பெருசா நீங்க கவலையப்பட வேண்டாம். நீங்க பாட்டுன்னு ஓடுங்க, சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா மேம். நல்லதெல்லாம் கண்ணுல காட்டெல்லாம் போல அங்கதான் இருக்கு. கொஞ்சமா பிரச்சனை வருது. ஆமா, எவ்வளவு பிரச்சனையா பாத்துட்டீங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையா என்ன? ஒரு 40 days நம்மளுக்கு அப்படி தோணும். பட் பியாண்ட் தட் நீங்க பாட்டுன்னு செய்யுங்க, பெருசா இம்பாக்ட் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். இப்போ சிம்மராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் என்ன இருந்தாலும் அஷ்டமத்து சனி தான் 2028 வரைக்கும். குரு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 2027 5ஆம் மாசம் வரைக்கும் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட். அப்ப நம்ம அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனி தான் அப்படின்னும் போது சனிக்குன்னு உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? சென்னை சுத்தி இருக்கவங்க இங்க பொழிச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு, அந்த அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகை வழிபாடு பண்ணிட்டு, சனி பகவானுக்கு நீலோத்பவ மலர் மாலை இல்ல கருங்குவள மலர் மாலை அங்கே விக்கிறாங்கம்மா. நம்ம இங்க இருந்து தேடியில எடுத்துட்டு போனோன்றதுல வாங்கி அர்ச்சனை வெளியவே இருக்கு விக்கிறாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு உங்க வேலையை முதல்ல செய்யுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பா மேம். ஆத்மார்த்தமா வழிபட்டுட்டு வாங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி. சிம்மம், பெரிய உறவு வரப்போகுது. சிம்மராசிக்கு ஏற்கனவே அஷ்டம சனி படாத பாடு. எப்படா வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் பீரியட்ல யார் வரப்போறா, என்ன நடக்க போகுது, இந்த 138 நாட்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நிறைய ராசி இருக்கவங்க நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுல யார் யாரெல்லாம் இதுல பாக்குறீங்க அப்படின்றத பார்த்துட்டு முடிஞ்சா நான் கமெண்ட்டும் பண்றேன். ஓகே, சிம்மராசி காலச்சக்கரத்துடைய 5வது ஒரு ராசி. இந்த ராசியுடைய அதிபதி சூரியன். இப்போ சிம்மராசியை பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தோற்றத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க சிம்மராசி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கம்பீர நடை அவங்க கிட்ட இருக்கும், அந்த கம்பீர தோற்றம் அவங்க கிட்ட இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்ல, அது நம்ம வேற யாரும் கிடையாது, நம்ம சிம்மராசியே தான். எவ்வளவு முதுகுல குத்தினாலும் சரி, எவ்வளவு துரோகத்தை அனுபவிச்சாலும் சரி, அத்தனையும் தாங்கி சிம்மம் மாதிரி கர்ஜிக்கக்கூடிய அந்த ஒரு திமிரு சிம்மராசி தவிர வேற எந்த ஒரு ராசிக்குமே இல்லை அப்படின்றத நான் மிக பெருமையாக நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்காரங்க கடந்த 2 வருஷமா எந்த விஷயத்துல ரொம்ப 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 கஷ்டப்பட்டீங்கன்னா அஷ்டம சனி. வேற என்னங்க, யாருங்க நம்மளை கஷ்டப்படுத்துவா? அவரை தவிர சொல்லுங்க பார்ப்போம். சூரியனை யாரையாவது படுத்த முடியுமா? அது சனி பகவான் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவரோட பார்வை அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அந்த வகையில சிம்மராசிக்கு இந்த 138 நாள் ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து எந்தெந்த வீடுகள்லாம் பார்க்கிறாரோ அந்தந்த வீடுகளின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமாகவும் இருக்கலாம், இல்ல அது பிரச்சனையும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நடக்க போகுது.
அந்த வகையில சிம்மராசிக்கு தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக 10ஆம் வீட்டை சனி பகவான் தொடர்பு கொள்றார். நம்ம பேச்சு மட்டும்தாங்க பேசுவோம், வக்ர பேச்சு மட்டும்தான் பேசுவோம். ஆனா கிரகங்களோட பார்வையை பத்தி இங்க யாரும் பெருசா பேசுறது கிடையாது. மக்களுக்கு தெரியலையா இல்ல மக்களுடைய அறியாமையான்னு எனக்கு தெரியல. ஜோதிடத்துல இது அவ்வளோ பேசவும் படமாடுது. பட் இந்த ஒரு வீடியோல நான் ஏன் இதை மிக முக்கியமா இதுன்னு இல்ல, இந்த சீரீஸ் முழுக்கவே நான் இதை பத்தி தான் பேசியிருக்கேன். மற்ற ராசிக்காரங்க பார்க்கணும்னா அடுத்தடுத்த ராசி பார்த்துக்கோங்க. பட் இந்த பார்வையானது பார்வை பலம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எங்க பாக்குறாரு? 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு தன்னுடைய 3ஆம் பார்வைகா. அப்போ சிம்மராசிக்கு எங்க பிரச்சனை வருது? வேலையில பிரச்சனை வருது. எவ்வளவு உழைச்சாலும் ப்ரமோஷன் கிடைக்கல, எவ்வளவு உழைச்சாலும் மேனேஜர் திட்டுறது தீரல, எவ்வளவு உழைச்சாலும் கூட இருக்கவங்களோ உங்களுக்கு பின்னாடி முதுகுல பேசுறத நிறுத்தல, எவ்வளவுதான் மத்தவங்களுக்காக செஞ்சாலும் வாழ்ந்தாலும் அவங்க பண்ற ஒரே விஷயம் உங்களுக்கு நல்லது பண்ணல. இவ்வளவுத்தையும் தான் நீங்க தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானம், பேர் கெட்டு போறது, நமக்கு வரக்கூடிய இன்னல்கள், வாழ்க்கையில முன்னேறவே விடாம தடுக்கக்கூடிய பாவகம் அப்படின்றது 6, 8, 12ஆம் பாவகம். அதுல பாவகிரகமான சனி பகவான் 10ஆம் வீட்டை தன்னுடைய 3ஆம் பார்வையால பார்க்கும் போது, அதுவும் வக்ரமாகும் போது நிச்சயமாக நீங்க வேலையில மிக கவனமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன சொல்ல போனா யார்கிட்டயுமே ரொம்ப பேச்சு வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்னு. அப்போ உங்க கூட பழகுறவங்க எல்லாம் உண்மை கிடையாது. நீங்க வேணா பெரிய மனசு பண்ணி எல்லாரும் உண்மைதான், இவன் நல்லவன் அவன் நல்லவன் நீங்க பின் பாயிண்ட் பண்ணலாம். பட் ஆக்சுவல் ரீசன்னா புறம் பேசுவார்கள். இப்போ யாரெல்லாம் அவங்க புறம் பேசுனாங்களோ எல்லாரையும் சனி இப்ப காட்ட போறார் இந்த காலகட்டத்துல. ஏன்னா 10ஆம் வீடு தொடர்பு கொள்றதுனால கரியர்ல கண்டிப்பா ஒரு சேஞ்ச். ஒருவேளை நீங்க இப்ப ஜாப் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கரியர்ல ஒரு இடம் மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுடைய டெசிஷனை திரும்பி யோசிங்க. ஓகே, இப்ப நான் பண்ணலாமா? இந்த ஒரு 138 நாட்கள் நான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் எடுத்த முடிவு கரெக்டா? வேற கம்பெனி மாறுறது கரெக்டான்னு கொஞ்சம் ரீதிங்க் பண்ண வைப்பார். மறுபடியும் முடிவை சரி செய்ய வைப்பார், எடுத்த முடிவை சரி செய்ய வைப்பார். அடுத்து 8ஆம் வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டை பாக்குறாரு. அதே மாதிரி 8ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டு. ஸோ 2, 5 பாவங்களுக்கு தொடர்பு வருது. ஸோ 2ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு? ஃபேமிலியில சேஞ்சஸ் கொண்டு வர போறாரா? உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கணவனா இருந்தா அப்படின்னா, இல்ல மனைவியா இருக்கீங்க அப்படின்னா, கணவன் மனைவியிலேயே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி புதிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலலாம் 8, 7, 8, 2, 7ல ஆல்ரெடி ராகு இருக்காரு, 8ல இப்ப சனி இருந்து 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு, புரியுதுங்களா? அதே மாதிரி 5ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில ஆல்ரெடி விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லைங்களா, உங்க கணவனோ மனைவியோ உங்களை விட்டுட்டு போயிருந்தா திரும்ப அந்த உறவுகள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது. திரும்பி வர போறாங்க. திரும்பி அந்த ஒருவேளை நீங்க ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் நீங்க மேக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த டெசிஷனை ரீதிங்க் பண்ணி பார்ப்பீங்க. மறுபடியும் யோசிச்சு பாருங்க, நீங்க எடுக்கிற டெசிஷன் கரெக்ட் தானா இல்ல தப்பா எடுக்கிறோமா? நமக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு, நமக்கு இப்ப 2 குழந்தை இருக்கு, அவங்களோட எதிர்காலம் இப்ப என்ன கேள்விக்குறியாகுமா? அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்ன கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு உங்களோட டெசிஷனை இப்ப ரீதிங்க் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸும் இப்ப இருக்கு. ஏன்னா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் குருவோட வீட்டுலதான் இருக்காரு, புரியுதுங்களா? இப்ப அந்த குரு பகவான் 12ஆம் வீட்டுல போயிட்டு இருக்காரு, அதுவும் உச்சத்துல இருக்காரு. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 7ல ராகு இருக்கிறதுனால டெஃபினட்டா பாருங்க, புது புது ஆட்களை உங்க லைஃப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது, இல்ல மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்துது, இல்ல இந்த 138 நாட்கள் திருமணம் பண்ணலாமா, இல்ல திரும்பி அஷ்டம சனியில வேற இருக்கோமே பிரச்சனை வருமானா பயப்படாதீங்க. சனிக்கு எடுக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இருக்காரு இல்லைங்களா, சனி அமர்ந்து இருக்காருல்ல குருவோட வீட்டுல, இப்ப அந்த குரு உச்சத்துலதான் இருக்காரு. சோ நோ இஷ்யூஸ். மற்றபடி உங்களுக்கு பார்வையின் மூலியமாக பிரச்சனைகளை கொடுப்பாரே தவிர இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸோ அவரு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்க அதை நினைச்சு ரொம்ப பயந்தோ
இல்ல ஐயோ இதாயிடுமோ அதாயிடுமோ அந்த அளவுக்குலாம் இங்க சீன் இல்ல, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஒரே விஷயம் நான் சிம்ம ராசிக்கு சொல்ற ஒரே விஷயம்னா, உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ், உங்களோட தன்னம்பிக்கை எந்த இடத்துலயும் யாருக்காகவும், அது வேலையில இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, மேரேஜ், எந்த இடத்துல எந்த சரௌண்டிங்ல நீங்க இருந்தாலுமே உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டும் தன்னம்பிக்கையும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தராதீங்க. ஏன்னா இந்த உலகம் 1000 உங்களை போட்டுனாலும் சரி, 1000 உங்களை பேசினாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவு சரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஸ்ட்ராங்கா எடுங்க. இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு தான் சாதகமா இருக்கும், நல்லதே நடக்கும், கவலையப்படாதீங்க. கடகராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், இல்ல திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ. அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சனி வக்கர பலன்களை நாம் பார்க்கிறோம். சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரை அவர் வக்கரம் அடைகிறார். ஏறத்தாழ 138 நாட்களுக்கு 4.5 மாதங்களுக்கு அவர் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அடைவது தங்களுக்கு நன்மை. இதுவரை 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்தால் அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். தொட்டதெல்லாம் நஷ்டம், பண விரயம், உடல் நலனில் அதிருப்தி, கணவன் மனைவி சண்டை, தொழில் துறையில் நஷ்டம், அனைத்து விதமான நஷ்டங்கள் உண்டானது. தற்சமயம் இந்த 138 நாட்களுக்கும் நன்மைகள் தங்களுக்கு பெருகும். சனி வக்கரம் பெறும்போது தங்களுக்கு ராசியில் சுக்கிரன் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி, 10இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன், விரய ராசியில் சூரியன் குரு இருக்கின்றார்கள். உடல் ஆரோக்கியம், இதுவரை படாத பாடுபட்டீர்கள். உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவ செலவுகள், வைத்திய செலவுகள் அதிகரித்திருக்கும். தற்போது நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்த பணம் அனைத்தும் மிச்சமாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இதுவரை சண்டை சச்சரவுகளாக இருந்த கணவன் மனைவியர் அனைவரும் இனிமேல் ஒற்றுமையாக இருப்பர். பொருளாதார நிலையை பொறுத்தவரை பண வரவுகள் அதிகம் உண்டு. சுபகாரியங்கள் நடைபெறும். தடையான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் தாங்கள் கொடுத்த பணம் அனைத்தும் வசூலாகும். தொழில் வியாபாரத்தில் தங்களுக்கு லாபம் உண்டு. தொழிலாளர்கள் நன்மை பெறுவர். வியாபாரிகளுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு லாபங்கள் அனைத்தும் பெருகும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல லாபம் பெருகும். என்றைக்கோ வாங்கி போன்ற இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். நன்கு புகழ் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் ஒன்று, பதவி மாற்றம் உண்டு. அரசியல் துறையில் புகழ் பெறுவீர். கட்சிக்குள் இதுவரை பதவி கிடைக்கவில்லையே என்று ஏங்கியோருக்கு நல்ல விதத்தில் பதவிகள் கிடைக்கும். புகழ் பெறுவீர்கள். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். மக்களிடையே செல்வாக்கு பெருகும். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. உரங்கள் மருந்துகள் அனைத்தும் கிடைக்கும். கால்நடைகளால் அபிவிருத்தி உண்டு. பெண்களுக்கு தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு நகைகள் ஆடைகள் அனைத்தும் சேரும். மாணவ மாணவியர்கள் நன்கு படிப்பர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். ஆக இந்த 138 நாட்களுக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். சுபகாரியம் நடைபெறும். கோவிலுக்கு சென்றால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கரை வாங்கி கொடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.